இன்று தவக்காலத்தின் 36ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி துறவற வார்த்தைப்பாடு அல்லது திருமண வார்த்தைப்பாட்டிற்கு எதிரான பாவங்களுக்கு மனம் வருந்துவோம். இறை வார்த்தை: திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விலக்கிவிடக் கூடாது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 7, 10, 11 வசனங்கள். உங்கள் திருமண வார்த்தைப்பாட்டை ஒரு முறை திக்காமல் திணறாமல் கடகடவென உங்களால் சொல்ல முடிகிறதா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். உலகம் தோன்றியது முதல் மனித குலத்திற்கு கடவுள் தந்த அமைப்பும் அழைப்பும் மனவாழ்வு. இதில் நாட்டமில்லாதவர்கள் துறவு மேற்கொள்ளும் மனநிலை பற்றி இதே அதிகாரத்தில் தூய பவுல் விளக்குகிறார். நமது பிரமாணிக்கத்தின் ஸ்திரத்தன்மையை சற்று உள்ளார்ந்து பரிசோதித்து பார்ப்போம். பிறர் தாரத்தை விரும்பாதே என கற்பலகையில் கட்டளை எழுதிய அதே வார்த்தை மனு உரு எடுத்து வந்தபோது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். நம்பிக்கையின்மையும் நம்பகமற்ற தன்மையும் சட்டை செய்யா தன்மையும் தொணக்கும் தன்மையும் பொறுப்பற்ற தன்மையும் மிதமின்றிய கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் நெகிழ்வற்ற தன்மையும் ஒழுங்குமுறைக்குட்படாத வாழ்க்கை மீதான ஈடுபாடும் இன்று பல்வேறு திருமணங்களை கேள்விக்குள்ளாக்குகிறது. திருமணம் என்பது ஓர் உடன்படிக்கை. கிறிஸ்து தமது உடன்படிக்கையை உயிரை கொடுத்து காப்பாற்றினார். உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் போதுமே. ஜெபம். அன்பு இறைவா, எங்கள் இணையருக்கு எதிராக என் பார்வையால், எண்ணத்தால், சொல்லால், செயலால், உணர்வால் செய்த பாவங்களை மன்னியும் அப்பா.